நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மண் சட்டியில் பண்ண போகிறோம். மண் சட்டி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். மண் சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இதில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிருச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, மல்லி இலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. நான் 2 துண்டு தேங்காய், அப்புறம் ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை புளி கரைசல் இதில் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள், அது 2 ஸ்பூன் சேர்க்குறேன். மசாலா தூளை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம குழம்பு திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இனிமேல் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இந்த டைமில் நம்ம திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.